Instagram teen accounts have automatic protections for what teens see and who can contact them, plus time management tools. And Instagram will continue adding built-in safety features to help create age-appropriate experiences. Learn more about teen accounts and Instagram's ongoing work to protect teens online at instagram.com/teenaccounts. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? காத்து மாதிரி இவங்க அப்படியே போயிருக்காங்க. போகும்போது முனீஸ்வரர் கோயிலுக்கிட்ட வந்து ஒரு வயசானவர் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு சுருட்டு அடிச்சுட்டு மேல தலப்பா கட்டிட்டு நிக்கிறாராம். அந்த இதுல அம்மா இங்க வாமான்னு சொல்றாங்களாம். இவங்க என்ன செய்யறாங்க, அது அவங்க பார்த்துட்டு அவரு 2 கோயில்ல இந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, எப்போதும் முன்னுக்கு உள்ள கோயிலுக்கு தான் போவாங்களாம். இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரம் தான். இவங்க ஓடுறாங்க. முன்னுக்கு கோயிலுக்கு போகும்போது நடுவுல நின்று நிக்கிறாராம் எங்க குலசாமி முனீஸ்வரரு. அவர் வந்து கிட்டத்தட்ட சொல்றாங்க உயரமா அப்படி அண்ணாந்து பார்த்தாங்களாம். அப்படி சொன்னாங்களாம், அங்கே இருப்பவனும் நான் தான், இங்கே இருப்பவனும் நான் தான்மா, ஏமா பயப்ப வாமான்னு. அம்மா ஓடுறாங்க. ஓடி போய் அந்த கோயில் இருக்குல்ல முனீஸ்வரர் கோயில், போய் இந்த வழியில போமான்னு போய் உள்ளுக்கு போய் அந்த சிலை பின்னால போய் ஒளிஞ்சிட்டாங்க. சிலை பின்னால ஒளிஞ்ச கையோட அந்த ஜின்னு வந்து வெளியே நின்றுச்சு. அப்படியே அந்த கோயிலுக்கு வெளியே நின்று அந்த இது வந்து அந்த 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 காலத்துல வந்து இந்த கட்டையில இந்த பலகைகளை தான் வந்து பாக்க செஞ்சிருப்பாங்க ஃபென்ஸ். அதுல வந்து ஒளிஞ்சு பாக்குதான் அதோடைய கண்ணு தெரியுதான். அப்புறம் எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒடியாந்து எங்க அப்பா எல்லாம் ஒடியாந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்த கையோட அதுக்கு பிறகுதான் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது இது. ஓகே, இவங்க எல்லாம் விருதம் எடுத்திருக்காங்க. எங்க அப்பாவும் எங்க மாமாவும் விருதம் எடுத்து இவங்க சொந்தமாவே அழைச்சிருக்காங்க. அழைச்சி செய்யறாங்க. அழைச்சி அடின்னு அடிச்சு எங்க அம்மாவை கையில வந்து சூடத்தை ஏத்தி இது பண்ண கையோட அதால தாங்க முடியல இந்த ஜின்னுனால. அப்பதான் சொல்லிட்டான் ஜின்னு, எனக்கு வந்து செஞ்சது வந்து உங்க வீட்டுக்கிட்டே தான் அர்த்தம். அவன் தான் என்ன வந்து என் குருட்ட சொல்லி என்ன அனுப்பி விட்டான். ஓகே, அந்த அட்ரஸ் எங்க அம்மா சாவரமுட்ட சொல்லுவாங்க. அந்த அட்ரஸ் கரெக்டா சொல்லிச்சான். பகாந்தத்தோ என்னமோ அது ஒரு அட்ரஸ் சொல்லுவாங்க எங்க அம்மா மலாயில சொல்லி, நீ இங்க போ, நீ இங்க என் குரு அங்கதான் இருக்காரு. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் காடியை எடுத்துட்டு எல்லாம் போயிருக்காங்க. போகும்போது கீதா போற வழியிலே அந்த அவனோட அந்த போமோட வீடு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மீட்டர் தூரம் இருந்தா நடுவுல ஒருத்தன் வந்து பாக்குறானா. ஆனா இவங்களுக்கு வந்து வழி எதுவுமே தெரியல. அந்த சமயத்துல வேஸ் இல்லையே. அப்ப ஏறக்குறைய தான் போறாங்க. போகும்போது அந்த பாகாண்டத்தை பாதியில போறாங்க. ஏறக்குறைய ஆளை கேட்டு போகும்போது அவங்க வீடு வந்து காட்டூர்ல இருக்கான். போகும்போது வெளியே வந்து நின்று இப்ப ஒருத்தன் சொல்றான், நான் மலாய்க்கிறேன் பையன் மாதிரி நிக்கிறான். நான் சொல்லிட்டு, நீங்க வந்து இந்த பச்சையோட வீடு தானே தேடுறீங்க, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இது போய் ஜின்னு போய் முதலே தெரியப்படுத்திடுச்சு. அவங்க குரு தப்பி தெரியப்படுத்திடுச்சு. அவன் வந்து நின்று கூட்டிட்டு போறானா. கூட்டிட்டு போன உள்ள போன கையோட, வா நீ வந்து இன்னும் உயிரோட இருக்கியா அவன் கேட்டானா. ஓமோ ஏவி விட்டானோ. அவன் கேட்டானா, வா இன்னும் நீ உயிரோட இருக்க. அவன் சொன்னானா, உங்களோட கடவுள் உங்களோட சாமி இருக்குல்ல, அந்த வேலும் கத்தியும் வச்ச சாமி, அந்த சாமி தான் உன்னை காப்பாத்தி இருக்குன்னு. அப்ப இந்த ஜிம்மி வந்து இது பண்ணுதுல, எங்க அம்மா அப்படி பயப்படுறாங்க. அப்படியே ஆடுதான் அவனை கண்டா. அவன் என்னம்மா செஞ்சானா, ஒரே வார்த்தை தானா. எங்க அம்மாக்கு அந்த பயம் எங்க போனுச்சுன்னே தெரியலையா. பட்டுன்னு வந்து இது பண்ணி என்னமோ மந்திரிச்சு கனியை கொடுத்து இது பண்ணி இறக்கி குளிப்பாட்டி விட்டாங்க. தப்புன்னு வந்து எல்லாமே நல்லா ஆயிடுச்சு எங்க அம்மாக்கு. இந்த கதை எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு குடும்பமே பெரிய கொடுமை அம்மாக்கு, ரொம்ப கொடுமை எங்க அம்மாக்கு. இப்ப இல்ல எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, யாருக்குமே தீங்கு செய்யாதீங்க, யாருக்குமே தீங்கு உண்டி செஞ்சிடாதீங்க யாருமே, அப்படிதான் சொல்லுவாங்க. கடைசி மட்டும் கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களுக்கு காப்பாற்றுவார், அவ்வளவுதான் எப்போதும் சொல்லிட்டு. வீட்டுல அந்த ஏவல் விட்டாருல்ல, அவர்கிட்ட போயிட்டு கான்ஃபரன்ஸ் பண்ணாங்களா? சாதாரண ஹேமர் விஷயம். எங்க மாமா அடிக்க போயிட்டாரு. அப்ப அவங்க மகன் வந்து சொன்னாரு, எங்க அப்பா தவறு செஞ்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஆளு பேரலைஸ் ஆயிட்டான். அந்த ஆள் பேரலைஸ் ஆயிட்டான். அவன் செஞ்ச வந்து பேரலைஸ் ஆயிட்டான். அவங்க மகன் வந்து காலில் ஒழிஞ்சு மன்னிப்பு கேட்டாரு. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டாரு எங்க அப்பா. அந்த ஆளும் செத்துட்டாரு. அது அந்த சம்பவம் வந்து நடந்து இன்னும் மட்டும் எங்க அம்மா அந்த உயிரோட இருக்கிற மட்டும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஏவல் எல்லாம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா.
ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு விஷயம் இது. சும்மா சொல்லும் போது உங்க குரல்ல எவ்வளவு சோகம் இருக்கு, எவ்வளவு மன கஷ்டம் இருக்குன்னு என்னால உணர முடியுது. எங்களுக்காக இந்த சம்பவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதான் கீதா, எங்க அம்மா இப்ப இல்ல. சொல்லுங்க சார். இன்னைக்கு நான்லாம் நல்ல நிலையில இருக்கேன். எங்க அம்மா எங்களெல்லாம் நல்ல நிலையில வச்சுட்டாங்க, நல்ல வசதியா இருக்கும் எல்லாமே. ஆனா எங்க அம்மா இன்னைக்கு இல்ல. எங்க அம்மாவோட நினைவுகள் எப்போதும் என்ன அந்த பியூட்டிஃபுல் அழகான நினைவுகள் எப்போதும் உங்க வாழ்க்கையில இருக்கும் சார். தேங்க்ஸ்.